அதிகார மையத்தை நோக்கி தான் அந்த கேள்வி. இதுக்கெல்லாம் மிஷின் வந்தாச்சு, வந்ததுக்கப்புறமும் இன்னும் மனுஷனை போட்டு இப்போ இந்த வேலையெல்லாம் ஏன்டா செய்ய வைக்கிறீங்கன்ற மாதிரி. அவங்க அம்மாவை பார்த்தோடனே, நான் மம்மி நீ சாம்பாரில் போடுற இதாக எடுத்து மூஞ்சில் பூசிக்கிற அப்படின்பாரு. மஞ்சள் பூசியிருக்காங்களா அப்படின்ட்டு. அவங்க மாமனார் வருவார், என்ன மேன் இப்படி ஃபுல்லாக சுண்ணாம்பு எடுத்து மூஞ்சில் உடம்பெல்லாம் பூசிட்டு வந்திருக்க அப்படின்னு கிண்டல் பண்ணுவார். என்னன்னு கேட்டால் இது விபூதி அப்படிம்பாரு. என்ன பூதியோ போயா அப்படின்னு சொல்லி எல்லாமே ஒரு நக்கலாகவே இருக்கும். உங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் வச்சுருக்கோம் ராத்திரி 10 மணிக்கு. ஏன் அப்படின்னா ராகுவும் சந்திரனும் குருவும் இன்னைக்கு நைட்டு தான் ஒன்றா சேர்றாங்கன்னு. அந்த 2 ஃபெலோஸை நாளைக்கு வர சொல்ல, எனக்கு இன்னைக்கு முக்கியமான அப்பாயின்மெண்ட் இருக்கு அப்படின்னு பேரு. ஏன்னா இவர் வந்து அன்னைக்கு நைட்டு வந்து அங்கே அந்த தாசி வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருப்பார் அப்படின்னு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 11 மணிக்கெல்லாம் நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 10 மணிக்கு ஃபஸ்ட் நைட்டு போயிட்டு அப்படியே கிளம்பி போயிடுவார். அவர் மனைவியை கிண்டல் பண்ணுவார், ஏன் இப்படி அசிங்கமாக ட்ரெஸ் பண்ணுற, கவுன் போடு மேன், கவுன் போடு அப்படின்னா அவங்க அம்மாவை மனைவி எல்லாரையும் அதாவது மாடர்னாக மாற சொல்கிறத வேறு விதமாக அவர் சொல்லியிருப்பார். பிறகு பார்த்தீங்கன்னா அவருக்கு தொழுநோய் வந்துடும். அது லைட்டாக ஆரம்பிக்கும், அப்புறம் ஃபுல்லாகவே தொழுநோயாக மாறிடுவார்.